வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் வேளாண் கண்காட்சி ஈரோட்டில் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2026 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடவும் தயார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சவால். அமெரிக்காவில் 5வது நாளாக தொடரும் போராட்டம். ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தார் டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேல் அமைச்சர்கள் மீது பொருளாதார தடை விதித்த 3 நாடுகள் வன்முறையை தூண்டியதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2 நாள் சுற்றுப்பயணமாக சேலம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நடத்தப்படும் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இன்று மாலை 5 மணிக்கு சேலம் ஈரோடு மாவட்ட எல்லைப் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அங்கிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரம் நடைபெறவுள்ள ரோடு ஷோவில் பங்கேற்கிறார். முன்னதாக ஈரோடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நடத்தப்படும் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதையடுத்து நாளை காலை 9:30 மணிக்கு டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து சேலம் இரும்பாலை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து சிறப்புரையாற்ற உள்ளார். விழாவில் 1500 கோடி ரூபாயில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் கட்டி முடிக்கப்பட்ட திட்டப் பணிகளை திறந்து வைக்க உள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடவும் தயார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். தேமுதிக சார்பில் இன்று மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இன்று முதல் 4 நாட்களுக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் தேமுதிக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட நிர்வாகிகளுடன் பிரேமலதா ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் வரவேற்பதாகவும் தனித்து போட்டியிடவும் தயார் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து ராஜ்யசபா சீட்டு குறித்த ஒப்பந்த கடிதத்தை நாகரிகம் கருதி வெளியிடவில்லை என தெரிவித்தார். இதையடுத்து தாவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு விஜயிடம்தான் கேட்க வேண்டும் என தெரிவித்தார். எனவே நிச்சயமாக அதற்கான சந்தர்ப்பம் வந்தால் அதுக்கு ஒன்றும் நாங்கள் பயப்படக்கூடியவர்களோ சளைக்கக்கூடியவர்களோ கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏன்னா எத்தனையோ தேர்தல்களை, எத்தனையோ இடைத்தேர்தல்களை தனியாகவே களம் கண்டவர்கள். அதனால் நாங்கள் எல்லாத்துக்கும் தான் ரெடியாக இருக்கோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் அதுக்கான நேரம் காலம் வரணும், அதுக்கான காலம் பதில் சொல்லும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டங்கள் தொடர்வதால் வன்முறையை கட்டுப்படுத்த அதிபர் ட்ரம்ப் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சட்டவிரோத குடியேறிய 44 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் மக்கள் கைது செய்யப்படுபவர்களை விடுவிக்க கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 5வது நாளாக போராட்டங்கள் தொடர்வதால் வன்முறையை கட்டுப்படுத்த அதிபர் ட்ரம்ப் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை கும்பல்கள் ஆக்கிரமித்துள்ளதாகவும் வெளிநாட்டு எதிரியின் படையெடுப்பில் இருந்து நகரை மீட்டு அழகான நகரமாக மாற்ற உள்ளதாக தெரிவித்தார். கலவரம் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் லாஸ் ஏஞ்சல்ஸில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இஸ்ரேல் அமைச்சர்கள் மீது பொருளாதார தடை விதிப்பதாக பிரிட்டன் உட்பட 3 நாடுகள் அறிவித்துள்ளனர். காசா இஸ்ரேல் இடையே நீண்ட நாட்களாக போர் நிலவி வருகிறது. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் மேற்கு கரை பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் அமைச்சர்கள் இதாமர் பென் கிவிர், பெசலெல் ஸ்மோட்ரி ஆகியோர் வன்முறையை தூண்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் வன்முறையை தூண்டிய 2 இஸ்ரேல் அமைச்சர்கள் மீது பொருளாதார தடை விதிப்பதாக பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, நார்வே உள்ளிட்ட நாடுகள் அறிவித்துள்ளனர். சொந்தமாக இந்த நாடுகளில் உள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நாடுகளில் உள்ள இஸ்ரேல் அமைச்சர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நாடுகளுக்கு அந்த அமைச்சர்கள் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக மத்திய ரயில்வே துறை மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழிக்காக செயற்கை நுண்ணறிவு தளத்தை உருவாக்கும் நோக்கில் தனியார் நிறுவனம் சார்பில் தமிழ் AI திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த தொடக்க நிகழ்வு சென்னை தரமணி IIT ஆராய்ச்சி பூங்கா வளாகத்தில் நேற்று நடந்தது. நிகழ்ச்சியில் தமிழ் AI திட்ட நிறுவனர் அஸ்வத்தாமன் வரவேற்புரையாற்றினார். இதில் மத்திய ரயில்வே துறை மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பேசினார். அப்போது அவர், இந்த திட்டம் தமிழுக்கு மட்டுமல்ல, இந்திய மொழிகள் அனைத்திற்கும்
ஏஐ துறையில் புதிய வாயிலாக அமையும் என தெரிவித்தார். செல்போன், லேப்டாப், சர்வர் போன்ற மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக தெரிவித்தார். ஏற்கனவே வந்தே பாரத் ரயில் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு திகழ்வதால் இந்தியாவின் எதிர்கால ரயில் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கும் என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மலேசியா நாட்டின் தேசிய ஒற்றுமைக்கான துணை மந்திரி சரஸ்வதி கந்தசாமி, லண்டன் செஸ்போர்ட் அரசு கவுன்சிலர் பாப்பா வெற்றி ஆகியோரும் கலந்து கொண்டனர். கோவையில் 245 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு வரும் நூலகத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முன்னதாக கோல்ட் விங்ஸ் பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 245 கோடி ரூபாயில் இந்த நூலகம் கட்டப்பட்டுள்ளதாகவும் இதில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புத்தகங்களும் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணினி உள்ளிட்டவைகளும் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். டிசம்பர் மாத இறுதிக்குள் பணிகள் முடிந்து பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்த பணி முடிவடைய வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய ஆய்வு என்பது இது 3வது முறையாக இந்த ஆய்வை நான் மேற்கொண்டிருக்கிறேன். இந்த இந்த கட்டடத்தின் நூலகத்தை பொறுத்தளவிற்கு 245 கோடி ரூபாய் கட்டடத்திற்காகவும் நூலகத்திற்கு உள்ளே அமைய இருக்கிற பல்வேறு புத்தகங்கள் அது 50 கோடி ரூபாயிலும், கணினி போன்றவைகளை 5 கோடி ரூபாயிலும், ஆக 300 கோடி ரூபாயில் இந்த நூலகம் அமைய இருக்கிறது. இதனுடைய மொத்த அளவு 1,98,000 சதுரடி பரப்பளவு கொண்ட இந்த நூலகம். இதில் தரைத்தளம் உட்பட 7 தளங்கள் அமைந்திருக்கிற ஒரு நூலகமாக இந்த நூலகம் அமைந்திருக்கிறது. இதற்காக அரசின் சார்பாக 7 ஏக்கரா நிலம் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்ததாரை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒரு மாதமும் இந்த பணிகளை செய்து தர வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு மைல்ஸ்டோன் ப்ரோக்ராம் லிஸ்ட் நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் இந்த பணியை முடித்து தர வேண்டும் என்று அரசின் சார்பாக அவருக்கு நான் கேட்டுக்கொண்டேன். சென்னையில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்கள் அமைக்க 1000 விளக்கு மெரினா உட்பட 9 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்தில் மின்சார வாகனங்களை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரயில் பயணிகளின் வசதிக்காக மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையம் அமைக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே உள்ள சார்ஜிங் வசதிகளை மேம்படுத்தவும் புதிதாக மையங்கள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க முதற்கட்டமாக 9 இடங்களை சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் தேர்வு செய்துள்ளது. அதன்படி சென்னை பெசட் நகரில் 2 பகுதிகளும், தியாகராய நகரில் 2 பகுதிகளும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். செம்மொழி பூங்கா, 1000 விளக்கு, மெரினா கடற்கரை, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2 வாரத்தில் டெண்டர் கோரப்பட்டு விரைவில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் தொடங்க உள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 18 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சென்னை தலைமையக DIG மகேஷ்குமார் தமிழக கடலோர பாதுகாப்பு குழும DIG-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல கடலோர பாதுகாப்பு குழும DIG ஜெயந்தி சென்னை காவல் தொழில்நுட்ப பிரிவு DIG-யாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்ட ASP கேல்கர் சுப்பிரமணியா பதவி உயர்வு பெற்று சேலம் நகர் தெற்கு துணை ஆணையராகவும், நாங்குநேரி ASP பிரசன்னா குமார் பதவி உயர்வு பெற்று நெல்லை மேற்கு துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் சரக DIG உமா விழுப்புரம் சரக DIG-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல தமிழகம் முழுவதும் 18 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 3 பேர் பதவி உயர்வு பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் 20 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வு முடிவுகள் வரும் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான UG தேர்வை சுமார் 20 லட்சம் மாணவர்கள் எழுதியுள்ளனர். இந்த தேர்விற்கான விடை குறிப்பை தேசிய தேர்வு முகமை கடந்த 3ஆம் தேதி வெளியிட்டது. இந்த நிலையில் தேர்வு முடிவுகள் வரும் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது.
தேர்வு முடிவுகளை அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று பதிவிறக்கம் செய்யலாம் என தெரிவித்துள்ளது. மேலும் தேர்வு முடிவுகள் வெளியாகிய பின்னர் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான 15% இடங்களுக்கும் மருத்துவ கலந்தாய்வு குழு கலந்தாய்வை நடத்த உள்ளது. மீதமுள்ள 85% இடங்களுக்கும் அந்தந்த மாநில அரசுகள் கலந்தாய்வை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் தொகை பெருக்கத்தில் உலகிலேயே முதலிடத்தில் இந்தியா இருப்பதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகை குறித்து ஐநா சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவில் உள்ள தற்போதைய மக்கள் தொகை 146 கோடியே 39 லட்சமாக உள்ளது என தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மக்கள் தொகையில் உலகிலேயே முதலிடத்தை இந்தியா பிடித்துள்ளது. இன்னும் 40 ஆண்டுகளில் இந்தியாவின் மக்கள் தொகை 170 கோடியாக உயர வாய்ப்புள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. இந்த கணக்கெடுப்பில் 14 வயதுக்குட்பட்டவர்களின் எண்ணிக்கை 24%ஆகவும் 10 முதல் 19 வயதுக்குட்பட்டவர்களின் எண்ணிக்கை 17%ஆகவும் 10 முதல் 24 வயதுக்கு உட்பட்டவர்கள் எண்ணிக்கை 26%ஆகவும் உள்ளதாக தெரிவித்துள்ளது. கலவரத்தை தூண்டும் கட்சியாக திமுக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனைகள் குறித்து விளக்கினார். தொடர்ந்து ராகுல் காந்தி கண்ணை கட்டிக்கொண்டு மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் குறை கூற வருவதாக விமர்சனம் செய்தார். மேலும் திமுக கூட்டணி சலசலத்து உள்ளதாகவும் திருமாவளவன் அந்த கூட்டணியில் நீடிப்பது சந்தேகம் என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியால் திமுகவின் தூக்கத்தை தொலைந்து உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மதுரையில் நடைபெற உள்ள முருகன் மாநாடு தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். கலவரத்தை தூண்டும் கட்சியாக திமுக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகிறது. திருமாவளவனுடைய அவர் அவங்களோட கூட்டணியே சலசலத்து போயிருக்கிறார். அவரே அந்த கூட்டணியில் இருப்பாரா இல்லையான்னு தெரியுது. அவரே டபுள் மைண்டில் இருக்கார். இன்னைக்கு இந்த கூட்டணிக்கு போகலாமா அல்லது வேற யாரு கூடயாவது போகலாமா? ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அவர்களுடைய கூட்டணி, அதாவது இண்டி கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடையும் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் நம்ம வேற கூட்டணி மாறலாமா அல்லது வேற யார்கிட்டயாவது போகலாமா என்ற ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிறது. இதே அவர் இப்படி பேசியிருப்பது அவருடைய தடுமாற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதுதான். நாமக்கல்லில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியின் கொலை வழக்கில் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அடுத்த குளத்துப்பாளையம் கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி சாமியாத்தாளை கடந்த 7ஆம் தேதி மர்ம நபர்கள் படுகொலை செய்துள்ளனர். இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்ட போலீசார் ஆனந்தகுமார், அஜித்குமார் ஆகிய 2 கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் நகை மற்றும் பணத்திற்காக மூதாட்டியை கொலை செய்ததாக வாக்குமூலம் 2 அளித்துள்ளனர். முன்னதாக குற்றவாளியான ஆனந்தராஜ் 4 ஆண்டுகளுக்கு முன்பு மூதாட்டி சாமியாத்தாள் தோட்டத்திலும் அவர்களது மகளின் எண்ணெய் மில்லிலும் வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் அவரது நண்பர் அஜித்குமாருடன் சேர்ந்து மூதாட்டியை திட்டமிட்டு கொலை செய்துள்ளனர். தனியாக வசித்து வந்த மூதாட்டியை நகை பணத்திற்காக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதாச்சலம் அருகே பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல் நாரியப்பனூர் புனித அந்தோணியர் ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக புறப்பட்டுச் சென்றுள்ளனர். விருதாச்சலம் மணலூர் பகுதியில் பாத யாத்திரையாக சாலையோரத்தில் சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த கார் ஒன்று திடீரென பக்தர்கள் மீது மோதியது. இதில் பக்தர்கள் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் விபத்தில் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னையில் சொத்து பத்திரம் ஆவணங்கள் மோசடி வழக்கில் பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடசென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் சாமுண்டீஸ்வரி என்பவர் அதே பகுதியில் போட்டோ ஸ்டுடியோ மற்றும் ஜெராக்ஸ் கடை வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு கடைக்கு ஜெராக்ஸ் எடுக்க வந்த அதே பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவருடைய சொத்து பத்திர ஆவணங்களை அவருக்கே தெரியாமல் நகல் எடுத்து பெயர் மற்றும் விலாசத்தை திருப்பி செய்து சட்டவிரோதமாக மாற்றியுள்ளார்.
இது தொடர்பாக மாணிக்கம் அளித்த புகாரின் பேரில் வண்ணாரப்பேட்டை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் நடத்திய விசாரணையில் சாமுண்டீஸ்வரி சட்டவிரோதமாக சொத்து பத்திரம் விவரங்களை மாற்றியது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். கடலூர் அருகே வடிகால் வசதி செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாளையங்கோட்டை மேல்பாதை தெருவில் நேற்று பெய்த மழையால் மழைநீர் தேங்கி இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் பள்ளி செல்லும் சிறுவர்கள் மிகவும் சிரமப்படுவதாக வருத்தம் தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து வடிகால் வசதி செய்து தர வலியுறுத்தி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஒன்பதாவது தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் 7வது லீக் ஆட்டத்தில் 179 ரன்கள் எடுத்து சேலம் அணி வெற்றி பெற்றது. 9வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி ஸ்டேடியத்தில் 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், கோவை கிங்ஸ் உட்பட 8 அணிகள் பங்கேற்றனர். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற 7வது லீக் ஆட்டத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ், திருச்சி கிராண்ட் சோலன்ஸ் அணிகள் மோதினர். இதில் திருச்சி அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 172 ரன்கள் எடுத்தது. போட்டியின் முடிவில் சேலம் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 179 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இனி வருவது வானிலை செய்திகள். நீலகிரியில் வரும் 14ஆம் தேதி மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 14ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கன முதல் அதிக கனமழையும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. வரும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நீலகிரி மாவட்டத்தில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் 14ஆம் தேதி பலத்த மழை பெய்யும் என்பதால் தண்ணீர் தேக்கம், நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 75 ரூபாய் உயர்ந்து 9,020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 600 ரூபாய் உயர்ந்து 72,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 109 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,09,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 292 புள்ளிகள் அதிகரித்து 82,684 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 92 புள்ளிகள் அதிகரித்து 25,196 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் வேளாண் கண்காட்சி ஈரோட்டில் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2026 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடவும் தயார், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சவால். அமெரிக்காவில் 5வது நாளாக தொடரும் போராட்டம், ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தார் டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேல் அமைச்சர்கள் மீது பொருளாதார தடை விதித்த 3 நாடுகள் வன்முறையை தூண்டியதாக குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.